அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. விநாயகப் பெருமானை, முழுமுதற் கடவுளை சிறப்பாக வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்குரிய சிறந்த நாள். விநாயகரின் அருளை முழுமையாக பெறுவதற்கு இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, வருடம் முழுவதும் அவரை வணங்கி வழிபடுவதற்காக 11 வகையான விரதங்களை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியுள்ளார்கள். அதனை இந்த பதிவில் நாம் இன்று பார்க்கலாம். முதலாவதாக வெள்ளிக்கிழமை விரதம். இந்த விரதம் வைகாசி மாத வளர்பிறை முதல் வெள்ளிக்கிழமை என்று துவங்கி ஒரு வருடம் முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் விநாயகரை தொடர்ந்து வழிபட வேண்டும். இந்த விரதம் இருப்பதனால் நம்முடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும். இரண்டாவது விரதம் சதுர்த்தி விரதம். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி திதியன்று விநாயகரை வழிபட வேண்டும். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு செய்யும் செயல்களில் ஏற்படும் தடை நீங்கும். மூன்றாவதாக தூர்வா கணபதி விரதம். இந்த விரதம் கார்த்திகை மாத வளர்பிறை சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபட துவங்க வேண்டும். அருகம்புல் ஆசனத்தில் விநாயகரை அமர்த்தி பூஜை செய்ய வேண்டும். இதனால் வம்ச விருத்தி உண்டாகும். நான்காவதாக செவ்வாய்க்கிழமை விரதம். இந்த விரதத்தை ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை துவங்க வேண்டும். அடுத்த வருடம் ஆனி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விநாயகரை வழிபட வேண்டும். இந்த விரதம் இருப்பதனால் செவ்வாய் தோஷம் நீங்கும். ஐந்தாவதாக சித்தி விநாயக விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட வேண்டும். இந்த விரதம் இருப்பதனால் எதிரிகள் தொல்லை நீங்கும். ஆறாவதாக குமார சஷ்டி விரதம். இதனை பிள்ளையார் நோன்பு என்றும் சொல்வார்கள். கார்த்திகை மாதம் தேய்பிறை பிரதமை திதியில் துவங்கி மார்கழி மாத சஷ்டி திதி வரை மொத்தம் 21 நாட்கள் விநாயகரை வணங்க வேண்டும். இந்த விரதம் இருப்பதனால் குழந்தை செல்வம் கிடைத்து வீடு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏழாவதாக விநாயக நவராத்திரி. ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதத்தை துவங்க வேண்டும். அன்றுதான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறோம். அதன் பின் வருகின்ற 9 நாட்கள் விநாயக பெருமானை வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டினை செய்யும் பொழுது குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். எட்டாவதாக செவ்வாய் பிள்ளையார் விரதம். ஆடி மாத செவ்வாய்க்கிழமை செய்யப்படும் வழிபாடு இது. பெண்கள் மட்டுமே வழிபடுவார்கள். வீட்டில் இருந்து பச்சரிசி கொண்டு வந்து ஒரு பொது இடத்தில் வைத்து இடித்து மாவாக்கி அதனுடன் தேங்காய் துருவல் சேர்த்து உப்பில்லாமல் கொழுக்கட்டை அடை செய்து விநாயகருக்கு படைப்பார்கள். கன்று போடாத பசுஞ்சாணத்தால் விநாயகர் உருவம் செய்து புங்கமர கொழுந்து புளியமர கொழுந்தால் தட்டி செய்து மேடை அமைத்து அதில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து ஆடி பாடுவார்கள். செல்வ செழிப்புடன் வாழ இந்த பூஜை வழி செய்வதாக ஐதீகம். 9வதாக அங்காரக சதுர்த்தி விரதம். மாசி மாதம் தேய்பிறை செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒரு வருடம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை செவ்வாய்க்கிழமையில் இந்த விரதம் இருக்க வேண்டும். பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோகத்தை சேர்ந்த பெண் துருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதனை பூமாதேவி வளர்த்து பெற்றோர்களிடம் கொடுக்கின்றார். மகரிஷி அந்த குழந்தைக்கு அங்காரகன் என பெயர் சூட்டி விநாயகரை வணங்கி வருமாறு கூறினார். இதனால் மகிழ்ந்த விநாயகர் நவக்கிரகங்களில் ஒருவராக அங்காரகனுக்கு பதவி அளித்தார். இந்த விரதத்தை கடைபிடித்தால் பதவி, புகழ், செல்வ வளம் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். 10வதாக வெள்ளி பிள்ளையார் விரதம். ஆடி மாதம் மற்றும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமைகளில் விநாயகரை நினைத்து விரதம் இருந்து இனிப்புகள் படைத்து வழிபட வேண்டும். இந்த விரதத்தை பெண்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டும். செல்வ விருத்தியும் மாங்கல்ய பாக்கியமும் தரும் விரதம் இது. 11வது விரதம் துர்வாஷ்டமி விரதம். புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி துவங்கி ஒரு வருடத்திற்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட வேண்டும். இந்த விரதம் இருப்பதனால் உடல் வலிமை பெறும். இப்படி வருடம் முழுவதும் விநாயக பெருமானை வணங்குவதற்கு பல வகையான விரதங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள். இந்த விரதங்களை முறைப்படி செய்து விநாயக பெருமாளின் அருளை முழுமையாக நாம் பெறுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இதனை சிந்திப்போம். நன்றி.